கர்த்தருக்குள் அன்பான சகோதரர்கள் சகோதரிகள் யாவருக்கும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே வாழ்த்துதல்களை இந்த சந்தோஷமான வேளையில் சொல்லிக் கொள்கிறேன். அழைப்பு என்கிற ஒரு பாட வரிசையை நாம் தொடர்ந்து கவனித்து கொண்டிருக்கிறோம். அழைப்பு என்று நாம் கவனிக்கும் பொழுது எங்கிருந்து எங்கே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம், அழைப்பு என்றால் என்ன, அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்கிற பல பாடங்களை நாம் தொடர்ந்து கற்று வருகிறோம். இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போகிற ஒரு பாடம் என்னன்னா, அழைப்பு என்கிற ஒரு பாட தலைப்பில் எதற்கெல்லாம் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற பட்டியலை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதில் விசேஷமாக இந்த நாளிலே நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதில் ஒரு காரணத்தை இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். நாம் நம்முடைய வேதாகமத்தை 1 பேதுரு புஸ்தகத்திற்கு நாம் திருப்பிக் கொள்ளலாம். 2ஆம் அதிகாரம் 20, 21 ஆகிய வசனங்களை நீங்கள் கவனித்து பாருங்கள். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாயிருக்கும். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பேதுரு பரிசுத்த ஆவியானவரின் ஏவுதலினாலே அவர் இங்கே எழுதும் பொழுது பயன்படுத்தின வார்த்தை என்ன? இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். எதற்காக? பிரியமானவர்களே, 20வது வசனத்தினுடைய அந்த கடைசி வார்த்தை கவனித்து பாருங்கள். நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் பொழுது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாக இருக்கும். இந்த உலகத்தில் பாடுகள், கஷ்டங்கள், சோதனைகள், பிரச்சனைகள் இவைகளை நாம் சகித்து வாழும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற கேள்விக்கான முதல் பதிலாக இதை நீங்கள் கவனிக்கலாம். நிறைய காரணங்கள் இருக்குது. கர்த்தருக்கு சித்தமான வரக்கூடிய நாட்களில் அவைகளில் சில காரியங்களை குறித்து நாம் படிக்க போகிறோம். இன்றைக்கு நாம் படிக்க போகிற பாடம் இதுதான். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக வாழக்கூடியதான நாம் பாடுகளையும் உபத்திரவங்களையும் சகிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த தலைப்பின் கீழே நாம் 3 பாடமாக படிக்க போகிறோம். இப்போ முதலாவது பாடம் என்ன அப்படின்னா, நல்லா கவனிங்க. 3 பாடங்களாக நாம் கவனிக்க போகிறோம். இதை நீங்கள் சரியாக திட்டமாக கவனிக்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த பாடத்தின் ஆரம்பம் முதல் முடிவு வரை சரியாக கவனிக்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். முதல் காரியம் என்ன? கிறிஸ்துவுக்குள் தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறவர்களுக்கோ உலகத்தின்படி வாழக்கூடியவர்களுக்கோ இந்த உபத்திரவம் வரும்பொழுது அதை எதிர்கொள்வதில் மாபெரும் வித்தியாசம் உண்டு. ஆமாம், ஏன்னா கிறிஸ்துவுக்குள் வாழக்கூடியவர்கள் தங்களுக்கு உபத்திரவமோ சோதனைகளோ வரும்பொழுது நாம் இதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற அந்த வார்த்தை நம்மை தேற்றி நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் உலகத்தின்படி வாழக்கூடியவர்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லாதவர்களாக அவர்கள் வாழ்கிறபடியினாலே சில நேரத்தில் அவங்களுக்கு வரக்கூடிய சோதனைகளையும் பிரச்சனைகளையும் உபத்திரவங்களையும் அவங்களால சகித்து கொள்ள முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. ஆமாம், ஒரு உதாரணம் சொல்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் அந்த இடத்துல என்ன சொல்கிறாரு? அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கை அற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. இப்போ ஒருவேளை மரித்து போகிறார் என்றாலோ அல்லது உபத்திரவங்கள் வருகிறது என்றாலோ பாடுகள் வருகிறது என்றாலோ நிறைய பேர் நம்பிக்கை இழந்து போகிறாங்க. அவ்வளோதான், நம்முடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, இனிமேல் நம்முடைய வாழ்க்கை அவ்வளவுதான், இனிமேல் நாம் இதிலிருந்து மீண்டு வர முடியாது என்ற அவநம்பிக்கைக்குள்ளாக போகிறார்கள். பாருங்கள், கடந்த ஒரு வாரமாக ஆப்கானிஸ்தான் நாட்டில் நடக்கக்கூடிய விஷயத்தை நாம் பார்க்குறோம். அங்கே ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு மக்கள் இங்கே இருந்தால் எங்கே நம்ம இறந்து போயிடுவோமோ, இங்கே இருந்தால் நம்முடைய வாழ்க்கை அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி ஓடக்கூடிய அந்த ஃப்ளைட்டில், அதாவது எப்படி நம்ம டவுன் பஸ்ஸில் ஃபுட்போர்டு நிறைய பேர் அடிப்பாங்களோ அந்த மாதிரி அந்த ஃப்ளைட்டில் ஏதாவது ஒரு இடம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ளைட்டு பறக்கும் பொழுது சிலர் அங்கே கீழே விழுந்து மரித்து போகிறார்கள். அந்த ஏர்போர்ட்டை நீங்கள் பார்க்கலாம், மக்கள் இங்கேயும் அங்கேயும் உயிருக்கு பயந்து வாழ்வாதாரத்தை தேடி
நம்பிக்கை இல்லாமல் எப்படி அவங்க சென்று கொண்டிருக்கிறாங்க. உண்மையாகவே அவர்களுக்காக அந்த மக்களுக்கு ஒரு நல்ல அடைக்கலம் கிடைக்கும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டும். ஆனால் அந்த சூழ்நிலையை நீங்கள் பாருங்கள், பாடுகளோ கஷ்டங்களோ இந்த மாதிரியான உபத்திரவங்களும் வரும்பொழுது நம்முடைய மனது அது எப்படி உடைந்து போகக்கூடியதாக இருக்கிறதுன்னு பாருங்கள். ஒருவேளை அந்த மக்களுக்கு அப்படி ஒரு கஷ்டம் வருகிறதுனா, இன்றைக்கி நம்ம குடும்பத்தில் நம்ம வேலை செய்யக்கூடிய இடத்துல ஆவிக்குரிய வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை இன்றைக்கு நாம் சந்தித்து கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் பாருங்கள், உலகத்தாரை போல நாம் நம்பிக்கை அற்றவர்களாக வாழக்கூடாது. இதுதான் முக்கியம். அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஒருவேளை அவர்கள் வெவ்வேறு கடவுள்கள் மேலேயோ வெவ்வேறு புத்தகங்கள் மேலேயோ நம்பிக்கை வைத்தாலும் அந்த சிச்சுவேஷன், அந்த கஷ்டகாலம் வரும் பொழுது அவங்க அதில் பலவீனமாகறாங்க. வேதத்தை படிக்கக்கூடிய நாம் அதே போல் நடந்து கொள்ளக்கூடாது. அதை தான் இன்றைக்கி நாம் படிக்க போகிறோம். சரிங்களா? அப்போது நாம் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கணும். உலகத்தின்படி வாழக்கூடியவர்களுக்கு அந்த நம்பிக்கை அங்கே இருப்பது இல்லை. ஒருவேளை நீங்கள் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள் உலகத்தின்படி வாழக்கூடியவர்களாக இருப்பீர்களானால் நல் நம்பிக்கை கொடுக்கக்கூடிய தேவனை தேடி வாங்க. மற்றொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம் பாருங்கள். எபேசியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். காலத்தில், நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் புறஜாதி மக்களாகிய மற்ற மக்களாகிய யாவரும் கிறிஸ்துவை சேராதவர்களோ இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களோ வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள். யாராக இருந்தோமா? நாம நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவன் அற்றவர்களுமாய் இருந்தோம். அப்போ இப்படி ஒரு கஷ்டங்கள் வரும்பொழுது, பாடுகள் வரும்பொழுது அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறது? ஒரு மனக்கஷ்டம் வரும்பொழுது குடும்பத்தில் எப்படி ஃபேஸ் பண்ணுறது? பணக்கஷ்டங்கள் வரும்பொழுது எப்படி ஃபேஸ் பண்ணுறது? கிறிஸ்து இல்லாமல், தேவனுடைய வாக்கியங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கையில், தேவனற்ற ஒரு வாழ்க்கையில் இதை குறித்து தீர்மானம் செய்வதோ, இதை குறித்து முடிவெடுப்பதோ அது மிகப்பெரிய ஒரு குழப்பமாக ஒருவேளை நமக்கு அங்கு இருக்கும். அப்போ உலகத்தின்படி இப்படி ஒரு பிரச்சனைகள் வரும்பொழுது, சோதனைகள் வரும்பொழுது குறிப்பாக 2 முடிவுகளை அவங்க எடுக்கிறாங்க. தேவனிடத்தில் நம்பிக்கை இல்லாதவர்கள் 2 முடிவுகளை எடுக்கிறாங்க. ஒன்று, தவறான முடிவை தேடிக்கொள்கிறாங்க. டெய்லி இன்றைக்கி நீங்கள் பேப்பரை படிச்சிங்களான்னா, தோல்வி அடைந்து கடன் பிரச்சனையினாலேயோ அல்லது குடும்பத்தில் பிரச்சனையினாலேயோ உபத்திரவங்களை சகிக்க முடியாமையோ பலவீனங்களை ஏற்றுக்கொள்ள முடியாமையோ நிறைய பேர் தங்கள் வாழ்க்கையை முடித்து கொள்கிறாங்க இல்லையா? உண்மையாகவே வேதத்தின்படி அது தவறு. தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாழ்க்கையை நீங்கள் போராடி தான் வாழணும். உபத்திரவங்களை சகித்து தான் வாழணும். உங்களுடைய முடிவை நீங்கள் தவறாக எடுத்துக்கொள்வீர்களானா நீங்கள் தேவனிடத்தில் நம்பிக்கை இல்லாதவர்கள்னு சொல்லாமல் சொல்கிறீங்கன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கங்க. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நாம் போராடணும். ஒன்று, அப்படி முடிவு எடுத்துடுறாங்க. இல்லையா, ஒரு சிலர் எப்படி இந்த உலகத்தில் வாழக்கூடியவர்கள், தேவனற்றவர்கள் எப்படி இந்த உலகத்தின் பிரச்சனைகளை சமாளிக்கிறாங்க தெரியுங்களா? பொய் சொல்லி, ஏமாற்றி, தகாத காரியங்களை செய்து இப்படி பிரச்சனைகளை தீர்க்கிறாங்க. ஆனால் அது நாளை பின்ன இதை விட பெரிய ஒரு பிரச்சனையாவது வரும். பொய் சொல்லி அந்த நேரத்துக்கு சில பிரச்சனைகளை நாம் சமாளிக்கலாம், சில உபத்திரவங்களை சமாளிக்கலாம். ஆனால் அது நிரந்தரமானதா? அது தெரிஞ்சதுன்னா இன்னும் பெரிய பிரச்சனைகள் வரும். அப்போ உலகத்தின்படியாக நிறைய பேர் அவங்க பிரச்சனைகளை தீர்க்கிறதுல தோல்வி அடைகிறார்கள். காரணம் என்னென்னா, அவர்கள் தேவனை தேடாதவர்களாக, தேவனுடைய சத்தியத்தை புரிந்து கொள்ளாதவர்களாக இருக்கிறதுனால நிறைய பேர் இந்த உபத்திரவங்களை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் இருக்கிறாங்க. சரி, இப்போது கிறிஸ்துவுக்குள்ளே வாழக்கூடிய ஒருவர் இல்லைங்களா, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அவர் கேட்டு விசுவாசித்து சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படிந்து கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில் வாழக்கூடிய ஒருவர், அவர் எப்படி உபத்திரவங்களை ஃபேஸ் பண்ணுறார்? ஒரு சில வசனங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அதை கவனிங்க. இந்த வார்த்தைகளை எல்லாம் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய ஊழியக்காரர்கள் மூலமாக அல்லது நாமே வேதத்தில் படித்து நிறைய பிரசங்கங்களை நாம் கேட்டு இதெல்லாம் நம்முடைய இருதயத்துக்குள்ளாக நாம் வைத்து கொண்டிருக்கிறோம், வைத்து கொள்ள வேண்டும். பாருங்கள், ஒவ்வொரு நாளும் நம்ம பிரசங்கம் கேட்குறோன்னா அந்த பிரசங்கம், அந்த வார்த்தை ஏதாவது ஒரு நாளிலே நமக்கு அது பயன்படும். எல்லா பிரசங்கமும் நாம் கேட்கக்கூடிய வசனத்தின்படியான ஒரு சூழ்நிலைகள் அன்றைக்கே நடக்குமான்றது நமக்கு தெரியாது. பொய் சொல்லக்கூடாதுன்னு ஒரு பிரசங்கம் பண்ணுறோன்னா அன்றைக்கி பொய் சொல்லக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் கூட இருக்கலாம், 10 நாள் கழித்து கூட அந்த சூழ்நிலை வரலாம், அதனால் நமக்கு தெரியாது. ஆனால் எப்போ ஒரு விசுவாசம் உள்ளவர் வசனத்தை கேட்டாலோ தன்னுடைய இருதயத்தில் ஆழமாக அதை வைத்து கொண்டு அந்த சூழ்நிலை
என்றைக்கு நடந்தாலும் அந்த சத்தியத்தில் ஒரு உறுதியாக இருக்கணும். இப்போ உதாரணமாக இந்த உபத்திரவங்களை சகிக்க, பாடுகளை சகிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் இல்லைங்களா? அப்போ அழைக்கப்பட்டிருக்கிறோன்னா அந்த நோக்கத்தை புரிந்து கொள்ளுங்கள். 1 பேதுரு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 20-21 படிச்சுட்டு தானே நம்ம இந்த பாடத்தை படித்து கொண்டு இருக்கிறோம். அப்போது அழைக்கப்பட்டிருக்கிறோன்னா என்ன அர்த்தம்? சோதனைகள் வரும், பிரச்சனைகள் வரும், உபத்திரவங்கள் வரும்ன்றதை நீங்கள் தீர்மானமாக சிந்தித்து கொள்ளுங்க. ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் உலகத்தில் கிறிஸ்தவர்களுக்கு சோதனையே வராது, பிரச்சனையே வராது, உங்கள் கடன்கள் எல்லாம் தள்ளுபடி செய்யப்படும், உங்களை வாளாக்காமல் தலையாக்குவார் என்கிற போலியான மாயையான செய்திகளை சொல்லி ஜனங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் வசனம் அப்படி சொல்லலை. பாருங்கள், உபத்திரவங்களை சகிக்க, பாடுகளை சகிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்ற வசனத்தோடு இன்னும் சில வசனங்களை உங்களுக்கு நான் சொல்கிறேன். பாருங்கள், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நீங்கள் கவனித்து பாருங்கள். சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுலோ அங்கே பர்னபாவும் 1ஆம் சுவிசேஷம் பிரயாணம் முடித்து அங்கே திரும்பி வரும்பொழுது அந்தந்த சபைகளிலே அவர்கள் சென்று அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய், அண்டர்லைன் பண்ணிக்கங்க, அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். பாருங்கள், அவ்வளோ கஷ்டத்தின் மத்தியில், பிரச்சனையின் மத்தியில் தான் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் வாழ முடியும், வாழ வேண்டும். தெளிவாக சொல்கிறார். உபத்திரவங்களின் வழியாய், உபத்திரவம் என்னும் குகையில் உள்ளே போயிட்டு தான் நம்ம வெளியே வர முடியும். அப்போ ஒரு கிறிஸ்தவன் இந்த வசனத்தெல்லாம் படிக்கும் பொழுது தன்னுடைய இருதயத்தை திடப்படுத்தி கொள்ள வேண்டும், உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். கஷ்டமே எனக்கு வராது அப்படின்னு சொல்கிறத விட, கஷ்டங்கள் வரும், எப்போ வேணாலும் வரும், எந்த சூழ்நிலையில் வேணாலும் வரும், யார் மூலமாக வேணால் வரும் அப்படின்னு நாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா வேதம் அப்படி தான் சொல்லுது. உபத்திரவத்தின் வழியாக தான் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். பாருங்கள், மற்றொரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானா, இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. உபத்திரவங்களை சகிக்க நியமிக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சோதனைகளே சகிக்காமல் இருக்க உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார் அப்படி நீங்கள் இருக்குதா? இல்லை உபத்திரவங்களை சகிக்க நீங்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறீர்கள் நீங்கள் இருக்குதா? கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இந்த வசனம் எல்லாம் நம்ம படிக்கும் பொழுது ஒருவேளை இப்போவும் நம்ம குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்கலாம், சோதனைகள் இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம், மனபாரங்கள் இருக்கலாம். இந்த வசனத்தெல்லாம் நாம் படிக்கும் பொழுது இந்த வசனம் நமக்கு ஆறுதலை ஏற்படுத்த வேண்டும், நம்முடைய இருதயத்தை தைரியப்படுத்த வேண்டும், பலப்படுத்த வேண்டும், கர்த்தருக்குள் நம்பிக்கையாய் நாம் இருக்க வேண்டும். இதை நீங்கள் புரிஞ்சுக்கங்க. பாருங்கள், தொடர்ந்து 2 தீமோத்தேயு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். தேவபக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். கஷ்டங்கள் வரும், பிரச்சனைகள் வரும், உபத்திரவங்கள் வரும், சோதனைகள் வரும். நாம் தேவபக்தியாக நடக்கிறோன்னா சோதனைகள் வரும். பாருங்கள், இப்போ இத்தனை வசனங்கள் நான் உங்களுக்கு சொன்னேன். இன்னும் ஏராளமான வசனங்கள் புதிய ஏற்பாட்டில் நமக்கு உண்டு. இப்போ இந்த வசனங்களெல்லாம் படிக்கும்பொழுது ஒரு கிறிஸ்தவர்களாக நாம் என்ன மாதிரியான ஒரு முடிவு எடுக்கணும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அப்போது இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் இந்த விசுவாசத்தின் பரீட்சை அங்கே நடக்கும். இதை உணரணுமா வேணாமா? ஆமாம். பாருங்கள், நான் வாசிக்கலாம். யாக்கோபு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், யாக்கோபு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2-3 ஆகிய வசனங்களையும் நீங்கள் கவனித்து பாருங்கள். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது, பலவிதமான சோதனை நம்ம அப்போஸ்தலர் 14:22 படித்தோம். அநேக உபத்திரவங்களின் வழியாய். இங்கே என்ன படிக்கிறோம்? பலவிதமான சோதனை. அப்போது 1-2 இல்லை, ஒரே நேரத்தில் நிறைய கூட வரலாம் பிரச்சனை. நமக்கு சில நேரத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் தனித்தனியாக வராமல் மொத்தமாக சேர்ந்து கூட நமக்கு நிறைய பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சந்திக்கிறோம். இப்போ இந்த வசனம் அப்படி தான் சொல்லுது. அநேக சோதனைகள்,
பலவிதமான சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது, அது ஒரு எக்ஸாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறீர்கள், எந்த அளவுக்கு தேவனுடைய வசனத்தை கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள், படித்த வசனங்களின்படியெல்லாம் நீங்கள் நிலைத்திருக்கிறீர்களா, உறுதியாக இருக்கிறீர்களா, அவைகளை சரியான விதத்தில் எதிர்கொள்ளுகிறீர்களா என்பதற்கான எக்ஸாம். நீங்கள் பாஸ் பண்ண போகிறீங்களா, ஃபெயில் ஆக போகிறீங்களா? நீங்கள் தேவனை பிரியப்படுத்த போகிறீர்களா அல்லது பிசாசுக்கு கீழ்ப்படிய போகிறீர்களா? இதுதான் கேள்வி. பிரியமானவர்களே, அப்போ இந்த விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமை உண்டாக்கும் என்று அறிந்து அதை சந்தோஷத்தோடு எண்ணுங்கள். பிரியமானவர்களே, அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, இந்த வசனங்களை எல்லாம் நாம் படிக்கும் பொழுது நம்முடைய இருதயம் பலப்பட வேண்டும். சோதனைகள் வந்தாலும் தேவனிடத்தில் நம்பிக்கை உள்ளவர்களாக நாம் வாழ வேண்டும். பாருங்கள், இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானால், மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. பிரதர், என்னுடைய வாழ்க்கையில் வர பிரச்சனை மாதிரி யாருக்கும் இல்லை பிரதர்னுவாங்க நிறைய பேர். ஆனால் உண்மை என்னென்னா, வசனம் என்ன சொல்லுதுன்னா, கண்டிப்பாக நமக்குன்னு ஒரு பிரச்சனை நடக்கும் பொழுது கஷ்டம்தான், சோதனை தான், கண்கள் கண்ணீரினால் கலங்கம்தான், இருதயம் துவண்டு போகம்தான். ஆனால் அன்பானவர்களே, நமக்கான ஆறுதல் என்ன, நமக்கான தைரியம் என்ன? பாருங்கள், இந்த வசனத்தில் பாருங்கள், மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இதை விசுவாசிங்க, இதை நம்புங்க. நாம் முதல் பாடத்தில் படித்தோம் பாருங்கள், உலக மக்களுக்கு தேவன் மேலே நம்பிக்கை கிடையாது. அதனால் தவறான முடிவுகளினாலே அந்த பிரச்சனைகளை சரி செய்ய யோசிப்பாங்க. ஆனால் நாம் அப்படி இல்லை. நாம் சத்தியத்தை கற்றுக்கொண்டு இருக்கிறோம். உபத்திரவம் வர நமக்கு தெரியும். உபத்திரவத்தினாலே நாம் போராடி நம்முடைய விசுவாசத்தை நிரூபிக்க வேண்டியவர்களாய் நாம் இருக்கிறோம். அழிந்து போகிற பொண்ணு அக்னியினாலே சோதிக்கப்பட, நம்முடைய விசுவாசமோ சோதிக்கப்பட, இதெல்லாம் நமக்கு தெரியும். அப்படி தெரிகிற நாம் தேவனிடத்தில், உண்மையுள்ள தேவனிடத்தில் முழு நம்பிக்கையோடு இருக்கணும். தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். பாருங்க, எவ்வளோ ஒரு அருமையான வார்த்தை பாருங்க. சோதனையை தாங்கத்தக்கதாக, சோதனையோடு கூட, சோதனையை தள்ளிவிட்டு அல்ல, அந்த சோதனையோடு கூட அதற்கு தப்பித்து கொள்ளும்படியான வழியையும் ஏற்படுத்துவார். பிரியமானவர்களே, இதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும், இதை நீங்கள் நம்ப வேண்டும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இதை நீங்கள் மறந்துட்டீங்கன்னா உலகத்தாரை போல நாம் முடிவுகளை எடுப்போம், உலகத்தாரை போல சில காரியங்களை நாம் செய்ய ஆரம்பிச்சிடும். இது 2வது பாடம். இப்போ 3வது பாடம் என்னன்னா, நாம் இப்படிப்பட்ட பாடுகளை சகிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் தெரிந்த பிறகு அந்த பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும்பொழுது அந்த சூழ்நிலையில் எப்படி நடந்து கொள்கிறோம் பாருங்க. நாம் உலகத்தார் அல்ல, ரைட்டா? 2வது, கிறிஸ்தவர்களுக்கு, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களுக்கு இப்படியெல்லாம் சோதனை வரும்ன்றதை வசனத்தை படித்து நான் என்னுடைய இருதயத்தை உறுதிப்படுத்தி இருக்கிறேன், இல்லைங்களா? அதான உண்மை. இன்னைக்கு தடுப்பூசி போடுறாங்க இல்லையா? தடுப்பூசி ஏன் போடுறாங்க? அது சம்பந்தமான ஒரு வைரஸ் நம்ம உடம்புல வரத்துக்கு முன்னாடி தடுப்பூசி போடுறது மூலமாக அந்த வைரஸ் வரும்பொழுது அதை எதிர்த்து நிற்கும்படி நமக்குள்ள ஆன்டிபாடி கிரியேட் ஆகிடும். அந்த வைரஸ் நம்மளை அட்டாக் பண்ணும்பொழுது நமக்குள் இருக்கிற அந்த நோய் எதிர்ப்பு திறன் அதோடு சண்டை போடும், இல்லைங்களா? அதுக்கு தான் முன்கூட்டியே நாம் அந்த இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறோம், ரைட்டுங்களா? இப்போது தேவனுடைய வசனத்தை கூட நாம் நிறைய படித்து கேட்டு, அதுவும் விசேஷமாக இப்படிப்பட்ட உபத்திரவங்கள், கஷ்டங்கள், போராட்டங்கள், நாம் இதற்காகத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து நாம் தைரியமாக இருக்கும் பொழுது ஒரு நாள் ஒரு சோதனை வரலாம், மிக பெரும் ஒரு வேதனை வரலாம். யோபுவுக்கு ஒரு நாள் ஒரு சோதனை வந்தது, ஆபிரகாமுக்கு ஒரு நாள் அந்த சோதனை வந்தது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு நாள் அந்த சோதனை வந்தது. சில நேரத்தில் ஒரு நாள் சோதனையாகவும் இருக்கலாம், சிலருக்கு ஒவ்வொரு நாளும் சோதனையாக கூட இருக்கலாம். எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தாலும் நாம் அந்த நேரத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய், வைராக்கியம் உள்ளவர்களாய் வாழ்ந்து பழகிக்கொள்ள வேண்டும். இதான் 3வது, பழகிக்கொள்ள வேண்டும். ஏன்னா அந்த சோதனையின் காலத்தில் வெற்றி கொள்ள வேண்டும். பாருங்கள், லூக்கா சுவிசேஷ புஸ்தகம்
8ஆம் அதிகாரத்துக்கு உங்கள் வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களானால் 13 பாருங்களேன். கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும் பொழுது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆயினும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியினாலே, கேட்கும் பொழுது எப்படி கேட்குறாங்க? சந்தோஷமாக கேட்குறாங்க. அருமையான வசனம் பிரதர், நல்லா புரியுது, ரொம்ப சுலபமாக இருக்குது. கண்டிப்பாக நான் பைபிள் படிப்பேன், ஜெபம் பண்ணுவேன் எப்போ வசனத்தை கேட்கும் பொழுது. சரிங்களா? தொடர்ந்து பாருங்கள். கொஞ்ச காலம் மாத்திரம் அவர்கள் விசுவாசித்து சோதனை காலத்தில், அந்த பிரச்சனை வரும்பொழுது, சோதனை வரும்பொழுது, உபத்திரம் வரும்பொழுது, நியாயமாக அப்போ தான் இன்னும் அவங்க விசுவாசத்தில் வளரணும், இன்னும் தேவனிடத்தில் நம்பிக்கை உள்ளவர்களாக வாழணும், கிறிஸ்துவை அவர்கள் கிறிஸ்துவை அவர்கள் தேட வேண்டும், அவருடைய வார்த்தைகளை பற்றிக்கொள்ள வேண்டும். ஆனால் சில பேர் என்ன பண்ணிடுறாங்களா? அந்த சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள். அன்பானவர்களை, நாம் அப்படி இருக்கக்கூடாது. எபிரேயர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானால், எபிரேயர் நிருபம் 12ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், எந்த சிற்றையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். கண்டிப்பாக துக்கமாக தான் இருக்கும், நல்லா புரிஞ்சுக்கங்க. ஆனாலும் தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அந்த சோதனையிலிருந்து, அந்த துக்கத்திலிருந்து தப்பித்து கொள்ளும்படியான போக்கை ஏற்படுத்துவார் என்பதை விசுவாசிங்க. வசனத்தை கொண்டு நம்முடைய இருதயத்தை நாம் தேற்றிக்கொள்ள வேண்டும். அடுத்து என்ன செய்யணுமா? தொடர்ந்து சொல்கிறார் பாருங்க. ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு, அப்போ அந்த சோதனையோடு கூட நாம் பழக வேண்டும். இப்போ பாருங்கள், கொரோனான்னு முதல்ல வரும்பொழுது என்ன ஒரு வித்தியாசமான ஒரு வியாதியாக இருக்குதுன்னு நம்ம யோசித்தோம். ஆனால் இன்றைக்கி தினந்தோறும் ஒரு நம்பர் சொல்கிறாங்க, நமக்கு கேட்டு பழகி போயிடுச்சா இல்லையா? இப்போ நம்ம யாராவது வெளியே போகிறோன்னா பயந்துட்டா போகிறோம், பழகி போயிடுச்சு சில நேரத்தில். பிரியமானவர்களே, உபத்திரவங்கள் கூட அப்படி பழகணும். ஆனால் சில பேர் அந்த உபத்திரவங்களில் பழகாமல் இன்னும் அந்த உபத்திரவத்தை பார்த்து பார்த்து பயந்து கொண்டிருக்கிறவர்களை நாம் பார்க்கலாம். நாம் அப்படி இருக்கக்கூடாது. பாவத்துக்கு எச்சரிக்கையாக இருந்து விலகி ஓடணும். ஆனால் உபத்திரவங்களுக்கு நீங்கள் விலகி ஓடாதீங்க, ஃபேஸ் பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், கிறிஸ்துவின் சகோதர சகோதரிகள், பரிசுத்த ஆவியானவர் நம்மில் வாசமாக இருக்கிறார். ஏன் பயந்து ஓடணும்? நம்ம ஃபேஸ் பண்ணுங்க. எதுவாக இருந்தாலும் தைரியமாக நில்லுங்க. கர்த்தருக்குள்ளாக நேர்மையாக சத்தியத்தின்படி அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணுங்க. ஏன்னா தொடர்ந்து சொல்கிறார் பாருங்க, பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். அதுதான் சமாதானம். பிரச்சனை இல்லாமல் இருக்கிறது பேர் சமாதானம் இல்லை. பிரச்சனைகள் வந்தாலும் அதில் பழகி தைரியத்தோடு, விசுவாசத்தோடு, திட நம்பிக்கையோடு வாழ்கிறோம் பாருங்க, அப்போ தான் சமாதானம் வரும். பிரியமானவர்களே, அப்போ 1 பேதுரு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 20-21 படி நாம் எதற்காக அழைக்கப்பட்டு இருக்கிறோம்? உபத்திரவங்களை சகிக்க. நீங்கள் தொடர்ந்து அந்த 21, 22, 23, 24 ஆகிய வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானா, இது எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிளாக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவரை சொல்கிறார். அவர் கூட எந்த தப்பும் பண்ணல, அவர் வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. ஆனால் அவருக்கு உபத்திரம் வந்ததா, பாடுகள் வந்ததா? யாருக்காக? நமக்காக. பிரியமானவர்களே, அப்போ நாம் கூட எந்த தப்புமே செய்யாமல், நமக்கு கஷ்டம் வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும், உபத்திரவங்கள் வந்தாலும் சகித்து நிற்போம். அதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். உபத்திரவங்கள் வந்தாலும் தேவனுக்குள்ளே உறுதியாக இருந்து அதை ஜெயிப்போம். ஏன்னா நாம் விசுவாசத்தோடு வாழும் பொழுது, சட்டத்துக்கு கீழ்ப்படிந்து வாழும் பொழுது நமக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட போகிறது. நீதியின் கிரீடம், வாடாத கிரீடம். அந்த நம்பிக்கையோடு இந்த உபத்திரவங்களை நாம் சகித்து வாழ்வோம். பொறுமையோடு இந்த வசனங்களை கேட்ட உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. அன்பானவர்களே, தேவனை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க உங்களை கிறிஸ்துவின் சபையார் அன்புடன் அழைக்கிறோம். கொளத்தூரில் ஆராதனை நேரம் ஞாயிறு காலை 9:30 மணி மற்றும் மாலை 5 மணி. கூடுமிடும் எண் 9 ஹரிதாஸ் முதல் குறுக்கு தெரு, கொளத்தூர், சென்னை 99. நீங்கள் ஆராதனையில் பங்கு பெற்று தேவனுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெறும்படி அன்புடன் அழைக்கிறோம்.